கடைசியில் நம்ம 2007 நம்மளும் தான் போராடணும். யாரும் கொஞ்சம் தான் கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. மலேசியா இந்தியர்கள் இந்த அளவுக்கு ஏறிச்சு நின்று துணிந்து வந்து வீதி போராட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா காலங்காலமா நம்மளை வந்து அடிமையா பயம் காட்டி நம்மளை அப்படியே அடைக்கி வச்சிருந்து பழகப்பட்டவங்க திடீர்னு நம்ம எழுந்து வந்ததையோட அவனால ஏற்றுக்க முடியல. கேஸ் அடிலாம் கொடுத்தாலும் கூட நம்ம அதுக்கும் துணிஞ்சு இன்னும் தொடர்ந்து போராடுறதுனால கடைசியில அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது மலேசியா இந்தியர்களுடைய சிந்தனைய இன்னைக்கு ஒரு காலத்துல அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு தலைவர், பிக்ஸ் டிபாசிட் இது வயசாக தான் போகும். அதை முதல் தடவை உடைச்சி அதை ரொம்ப தெளிவா நம்ம காட்டிட்டோம் அந்த போராட்டத்துக்கு பிறகு. அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களும் அவங்களுடைய அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சரி, இவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்கிற நேரத்தில் நம்ம மலேசியாவில் வாழ்ற இந்தியர்கள் 56 வருஷமா அடிமைகளா வாழ்றோம். நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய போராட்டம்லாம் வந்து ஒரு ஈக்கனாமிக் போராட்டம், ஒரு பொலிட்டிக்கல் போராட்டம் இல்லை. நான் சற்று முன்பு காட்டினது உங்ககிட்ட உலகத்தில் நடந்த போராட்டம்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் போராட்டம், அரசாங்கத்தை கவுத்து அவங்க ஆட்சி அமைக்கிறது. நம்மளுடைய போராட்டம் அரசாங்கத்தை கவுக்குற போராட்டம் இல்லை. தேவைப்பட்ட அதையும் செஞ்சிருவோம். பட் நம்மளுடைய போராட்டம் வந்து என்னன்னு சொன்னா இக்கனாமிக் போராட்டம். எங்களை வந்துட்டு இவ்வளவு கீழ்த்தனமா இந்த அளவுக்கு எங்களை அழகிய நீங்க நடத்தக்கூடாது. நம்மளும் மனுஷர்கள் தான், நம்மளும் அந்த நாட்டில் குடிமகன் தான், நம்மளுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட விளக்கமா எடுத்து சொல்லி 56 வருஷத்துக்கு முன்பு வாங்கி கொடுத்திருக்க வேண்டிய உரிமையை 56 வருஷத்துக்கு பிறகு கையெழுத்து மூலமா வாங்கி வெற்றிகரமா வாங்கி மக்கள் முன்னேற்ற பப்ளிக்ல அவங்க செய்த தவறுகளை மன்னிப்பு கேட்டு இனி கொண்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லி பப்ளிக்ல செய்ய வச்சோம். அது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. பல பேர் நம்மள பல மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றா போதுக்கு வேலை போயிடுச்சு, வாங்கிட்டாங்க, டீல் போட்டாங்க. பல பேர் பல மாதிரி சொன்னாங்க. தமிழிலும் சொன்னது போல நம்மளுக்கு தெரியாத அதெல்லாம் நம்ம கிட்ட வரணும். நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வரணும். இருந்தாலும் கூட அந்த ரிஸ்க் எடுத்தோம், கேம்பிள் பண்ணிட்டோம். யார் என்ன சொன்னாலும் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத முக்கியம் சொல்லி அந்த ரிஸ்க் எடுத்து அந்த கேம்பிள் எடுத்து நம்ம இறங்கி போய் சைன் பண்ணி தைரியமா அவங்ககிட்ட சைன் பண்ணி, அதுவும் ஒரு துணிச்சல் வேணும். தைரியமா சைன் பண்ணி we stood firm. yes, எங்களுக்கு இது வேணும், பரிசாங்க நேஷனல் ஜெயிக்கணும், எங்களுக்கு எங்களுடைய உரிமை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் போய் சொன்னோம். வித்தியாசமா செஞ்சோம், யாரும் எதிர்பார்க்கல. எந்த ஒரு அரசாங்கத்தை நம்ம எதிர்த்து நின்று இவ்வளவு நாள் இது ஒரு 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 கிருவலான கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்ன இன்றா இன்னைக்கு இதே கவர்மெண்ட் கூட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுவோம்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. அதனாலதான் மற்ற கட்சிகள்லாம் நம்மளை வந்துட்டு இலக்காரமா எடுத்துக்காங்க. எப்படி இருந்தாலும் இவங்க அங்க போக மாட்டாங்க. ஏது எப்படி போனாலும் கூட நம்ம சைன் பண்ண கையோட நம்ம மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு. அத மக்கள் கண்ணோட்டத்தில் அவங்க என்ன செய்ய பாக்குறாங்கன்னா மீடியாலையும் சரி, ஆன்லைன்ல, இன்டர்நெட்ல, பேப்பர்ல எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. என்ன தோற்றம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி நம்ம வேலைக்கு போயிட்டோம் என்ற போது அவங்களுடைய கொள்கையை விட்டு போயிட்டாங்க, போராட்டவாதி இல்லை. அப்ப அவங்க திருப்பி மக்கள் மத்தியில என்ன போடுறாங்கன்னு சொல்லி என்ன சிந்தனை போடுறாங்கன்னு சொன்னா இன்றைய வீதியில தான் போராடணும், அடி வாங்கணும், கேஸ் அடி வாங்கணும், லோக்காப்புக்கு போகணும், கோர்ட்டுக்கு தரன்னு பிடிச்சி கொண்டு வந்து கோர்ட்ல வச்சு ஒரு விசாரணை போட்டு இவங்களை குற்றவாளின்னு சொல்லி லோக்காப்புல போடணும். இதுதான் உண்மையான என்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தோற்றத்தை காட்டி இப்ப நம்ம திசை மாறிட்டோம்னு சொல்லி இந்த பிக்சரை மக்கள் மத்தியில கொடுக்குறாங்க. கொடுக்கிறது யாருன்னு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையை கொடுக்கிறது யாரு? அரசியல்வாதிகள்.
ரெண்டு தரப்புலையும் வருவாங்க. நம்மள வேண்டாம்னு சொல்றவங்க, நம்மள வேண்டாம்னு சொல்றவங்க ரெண்டு தரப்புலையும் இருக்காங்க. பாக்காதாலையும் இருக்காங்க, பாரிசாலையும் இருக்காங்க. யாருக்கும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது. ஏன் நம்மள வேண்டாம், ஏன் ரெண்டு தரப்பும் நம்மள வேண்டாம்னு ஏன் சொல்றாங்க? நம்ம மேல அவங்களுக்கு பயம், நம்ம மேல பயம். ஏன்னா நம்ம வந்து சொல்ல மாட்டோம், செஞ்சிருவோம். சொன்னோம்னு சொன்னா செஞ்சிருவோம். சொல்றது குறைவா பேசுவோம், கொஞ்சமா சொல்லுவோம். ஆனா செய்யும் போது திடீர்னு பெருசா செஞ்சிருவாங்க. அதுதான் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா 50 வருஷமா நம்மளுக்கு உரிமை கிடைக்கலையே, இன்னமும் ஐசி பிரச்சனை இல்லாம தானே இருந்துட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம பிள்ளைங்களுக்கு யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கல, இன்னமும் போராடிட்டு தானே இருக்கிறோம். எஸ்டேட் எத்தனையோ எஸ்டேட் எடுத்துட்டாங்க, நூற்றுக்கணக்கான எஸ்டேட் எடுத்துட்டாங்க. 8 லட்சம் பேர் எஸ்டேட் இருந்து வெளியாக்கப்பட்டிருக்காங்க, கோயில் இடிக்கப்பட்டிருக்கு, ஸ்கூல் எல்லாம் மூடி இருக்காங்க. கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. எல்லாம் அப்படியே சொகுசா இருந்து பழகிட்டாங்க. சொகுசா இருந்து தின்னு கொழுத்து போய் அப்படியே சொகுசா இருந்து பழகிட்டாங்க. இப்ப நம்ம வந்து செஞ்சிட்டோம்னு சொன்னா, அப்ப நீ கூட நான் என்ன செஞ்சேங்கிற கதை வெளியே அந்த பயம் தான். இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன், நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, ஒரு ஹிண்ட்ரா ஃபேமிலி. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், இங்க பத்திரிகையாளர் இருக்காங்க, கோ டெல் देम, எந்த தரப்பா இருந்தாலும் சரி, பகதானா இருந்தாலும் சரி, பரிசானா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, பயப்பட வேணாம். We are not politicians. We are here to do our job. We will do it and we will do it with a lot of success. வெற்றிகரமா நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஆக ஏன் நம்ம வந்து போராட்டத்தில் இருக்கணும்னு சொன்னா, நம்ம தோல்வி அடைவோம்னு அவங்களுக்கு தெரியும். போராட்டத்தில் எல்லா சரித்திரம் ஹியூமன் ரேஸ்ல இது பல நூற்றுக்கணக்கான வருஷத்துல வந்து மனித குல போராட்டத்துல வந்துட்டு நான் முதல்ல காட்டின மாதிரி பல போராட்டம் நடந்திருக்கு. எல்லா போராட்டமும் ஜெயிச்சது கிடையாது. ஆனா எல்லா போராட்டமும் ஒரு கட்டத்துக்கு தான் வந்து முடிஞ்சிருக்கு. எந்த கட்டம்னு சொன்னா, எல்லாம் போராடுறது யாருன்னு சொன்னா சாதாரண ஆளுங்க, உங்களும் ஏமாறியான ஆளுங்க தான் வீதிக்கு போய் போராடுவாங்க. ஏழை மக்கள் தான் போராடுவாங்க. வேலை இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், கல்வி வாய்ப்பு இல்லாதவர்கள், வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழி இல்லாதவர்கள் தான் சரித்திரம் காலகாலமா 100 எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இவங்க தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர அரசியல்வாதிங்க போராடினது கிடையாது. ஏழை மக்கள் தான் வீதிக்கு போவாங்க, ஏழை மக்கள் தான் போராடுவாங்க. ஆனா இவங்க வந்து நின்று பேரை இவங்க வாங்கிக்குவாங்க. ஹைஜேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக நம்மள வந்து என்ன செய்ய பாக்குறாங்கன்னு சொன்னா, வீதி போராட்டம்னா ஹிண்ட்ராக்கு, எங்கேயாவது கோயில் உடைச்சா ஹிண்ட்ராக் தான் போகணும், எங்கேயாவது எஸ்டேட்ல ப்ராப்ளம்னா ஹிண்ட்ராக் தான் போகணும். எல்லாம் நம்ம தான். ஏன்னா நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி 7 வருஷமா நம்ம போராடி, 95 8 வருஷமா போராடிட்டு இருக்கோம். நம்ம இந்த 8 வருஷமா என்னென்னமோ செஞ்சிருக்கோம். எல்லாம் சுத்தி நம்ம தான். பேரளா வந்தவங்க இதே பேரளா தான் அங்க இருப்பாங்க, ஜோர் வந்தவங்க அதே கவர்மெண்ட் வந்தவங்க தான், சுத்தி நம்ம தான். இந்த ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு குடும்பத்தை நம்பி நாடே இருக்கு. ஆனா இந்த ஒரு குடும்பம் தான் செய்யணும்னு சொல்லி திருப்பி அடி வாங்குறது, லோக்கா போறதெல்லாம் இந்த ஒரு குடும்பம் தான் சொல்லி அரசியல்வாதிகளோட எண்ணம். அப்ப நம்மளை பாவையப்படுத்தி அவங்க அரசியல் லாபம் அடையலாம்ங்கிறது தான் பாக்குறாங்க. அந்த சரித்திரத்தை தான் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அந்த சரித்திரத்தை எப்படி பிரேக் பண்ணிருக்கோம்னு சொன்னா, இந்த மலேசியா நாட்டுல 56 வருஷம் மர்டிகா காலகட்டத்தில் அரசாங்கம் ஒரு என்ஜிஓவை, நம்மள மாதிரி ஒரு மோசமா நடத்துற ஒரு என்ஜிஓ நாட்டுல எந்த என்ஜிஓ அரசாங்கம் நடத்திக்க மாட்டாங்க. நம்மள ஆக மோசமா செஞ்சாங்க. பேன் பண்ணாங்க, ஹராம் சொன்னாங்க, ஆளை பிடிச்சாங்க, லோக்காப்ல வச்சாங்க, சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஆரஞ்சு சட்டை கூட போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் சரியில்லை. கடைசியில் என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஓகே, உங்களை அப்ரூவ் பண்றோம். கடைசியில் என்ன செஞ்சாங்க, நம்மள டெல்லி
அங்கீகரிக்க ஒரு காலத்துல அங்கீகரிக்கப்பட லீக்குன்னு சொன்னவங்க நம்மளை கூப்பிட்டு வச்சு நேசல உட்கார வச்சு பேசினாங்க, ஜென்டல்மேனா பேசினாங்க. அதை நம்ம மதிச்சோம். கடைசியில இன்னைக்கு சரித்திரத்துல ஒரு என்ஜிஓ பொலிட்டிக்கல் அங்கீகாரம், நம்ம பொலிட்டிஷியனே இல்ல, ஒரு என்ஜிஓக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, சரி எனக்கு இல்ல இந்த அங்கீகாரம், இது என்ற குடும்பத்துக்குள்ள அங்கீகாரம், உங்களை நாங்க மதிச்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நாங்க மதிச்சு ஒரு செனட்டர் ஒரு தீபாவளி மந்திரி பதவி கொடுக்கிறோம் சொல்லி அவங்களே ஓப்பன் ஆகணும். சரித்திரத்துல நடக்கல. எந்த என்ஜிஓ லீடர்ஸ்க்கும் அப்படி கொடுத்து நீங்க பதவி எடுத்து இந்தியர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு நாங்க அது பொறுப்பு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க அப்படி செஞ்சிருக்காங்க. சோ இது வந்து பல கண்ணுக்கு இது ஏத்துக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல, தூங்க முடியல. அதனாலதான் பதவி எடுக்கிறதுக்கு முன்பே என்னென்னமோ சொன்னாங்க உங்களுக்கு தெரியும்.